வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் வாரச்சந்தை இன்று கூடியது. தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய சந்தையான இங்கு புலி வரத்து கடந்த வாரத்தை காட்டிலும் குறைவாக இருந்தது. 30 டன் அளவிற்கு புலி வரத்து இருந்தது. புலி விலை சற்று உயர்ந்து காணப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கொட்டை எடுக்கப்பட்ட புலி கிலோ 65 முதல் 90 ரூபாய்க்கும், கொட்டை எடுக்கப்படாத புலி கிலோ 25 முதல் 30 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக கிழக்கு கடலோர மாநிலங்களில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவு முதல் துவங்குகிறது. இதையொட்டி மயிலாடுதுறை மாவட்டத்தில் விசைப்படகில் கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் கரைக்கு திரும்ப மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கம்பூர், ஆலங்கம்பட்டி, சின்ன கற்பூரம்பட்டி, பெரிய கற்பூரம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் தமிழ் புத்தாண்டு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டியும் விவசாய பணிகளை தொடங்கும் விதமாகவும் பாரம்பரிய முறைப்படி ஏர்கலப்பை, மண்வெட்டி உள்ளிட்ட விவசாய பணிகளுக்கு பயன்படும் உபகரணங்களை மந்தையம்மன் கோயில் முன்பு வைத்து கிராம மக்கள் ஒன்று கூடி வழிபாடு செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சியில் OPS அணி சார்பில் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து பஸ் நிலையம் அருகே பந்தல் அமைத்து 500க்கும் மேற்பட்டோருக்கு சூடான சிக்கன் பிரியாணி விருந்தளித்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கீழ்ச்செருவாய் கிராமம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி முன்பு கட்டியிருந்த தோரணத்தில் காங்கிரஸ் கட்சி கொடிக்கு பதிலாக தேசிய கொடி கட்டப்பட்டிருந்தது. இதை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திட்டக்குடி போலீசார் தேசிய கொடியை தோரணமாக கட்டியவர்களை எச்சரித்து அனுப்பினர். தேசிய கொடி தோரணம் அகற்றப்பட்டது.